السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. कल 23 मार्च है और ये दिन நாளை மார்ச் 23ஆம் தேதியாகும். இந்த நாளை மஸீஹ் மவ்ஊத் தினம் என்ற அடிப்படையில் ஜமாத்தில் நினைவு கூறப்படுகின்றது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பிற்கேற்ப எந்த மஸீஹ் மெஹதி இறுதி காலத்தில் தோன்றி இஸ்லாத்தின் உண்மையான போதனையை பரப்ப வேண்டியதிருந்ததோ, மேலும் முஸ்லிம்களை ஒரே கையில் ஒன்று சேர்க்க வேண்டியதிருந்ததோ, மாறாக அனைத்து மார்க்கத்தை சார்ந்தவர்களையும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமையாக ஆக்க வேண்டியதிருந்ததோ, அதை பற்றிய அறிவிப்பே இந்த தேதியில் செய்யப்பட்டது. அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்த அந்த வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் மெஹதி நானே ஆவேன் என்று ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மது காதியானி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த அறிவிப்பை செய்தார்கள். இப்போது நான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சில மேற்கோள்களை எடுத்து கூறுவேன். அதில் அன்னார் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹின் வருகையின் அவசியம் என்ன, காலத்தின் தேவை என்ன மற்றும் தமது வாதத்தை பற்றியும் இது தொடர்பான பல்வேறு அடையாளங்களை பற்றியும் எடுத்து கூறியுள்ளார்கள். அன்னார் தமது ஒரு கவிதையில் கூறுகின்றார்கள், காலம் மஸீஹிற்கான காலமாக இருந்தது, நான் வராதிருந்தால் வேறு எவராவது வந்திருப்பார். ஆக காலத்தின் நிலைமையானது எவராவது வந்து மூழ்குகின்ற கப்பலை பாதுகாக்க வேண்டும் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் துர்பாகிய நிலை என்னவென்றால், ஒரு மஸீஹ் வர வேண்டும் என்று மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்த பெரும்பான்மையான முஸ்லிம் ஆலிம்கள் அன்னாரது வாதத்திற்கு பிறகு அன்னாரை எதிர்த்தார்கள். மேலும் பொய்யான கதைகளை கூறி பொய்யான விஷயங்களை அன்னார் மீது இட்டுக்கட்டி எந்த அளவுக்கு பொதுமக்களை தூண்டினார்கள் என்றால் கொலை செய்வதற்கான மார்க்க தீர்ப்புகளை வழங்கினர். மாறாக இன்று வரை பல்வேறு இடங்களிலும் நாடுகளிலும் அநீதியின் உச்சத்தை எட்டியவாறு கொலை மற்றும் அநீதியின் எத்தகைய முன்னுதாரணத்தை நிலைநாட்டுகின்றார்கள் அல்லது நிலைநாட்டியுள்ளார்கள் என்றால் இவை அனைத்தும் இஸ்லாத்தின் பெயரால் செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாம் பற்றிய உண்மையை அறிந்திருக்கக்கூடியவர்கள் இவற்றை பற்றி ஒருபோதும் சிந்தித்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். மேலும் அவர்கள் மூலமாக இத்தகைய செயல்களும் வெளிப்பட்டிருக்காது. எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காலத்தின் நிலைமைகள் மற்றும் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் வருவது தொடர்பாக கூறியுள்ள பல்வேறு கூற்றுக்களை நாம் பார்க்கின்றோம். வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் வருவதன் அவசியம் என்ன, மேலும் மஸீஹிற்கு இக்காலத்துடன் என்ன சிறப்புத்தன்மை இருக்கிறது என்பதை பற்றி எடுத்து கூறியவாறு அன்னார் நானே வரக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று கூறவில்லை. மாறாக
ஒருவர் வர வேண்டும் என்பதை காலம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது என்று கூறினார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், திருக்குரானில் இஸ்ராயில் மற்றும் இஸ்மாயில் ஆகிய இரு தொடரிலும் ஹிலாஃபத் தொடர்பான ஒப்புமையை இறைவன் வெளிப்படையாகவே சுட்டிக்காட்டியுள்ளான். அதாவது, வஅதல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வ அமிலுஸ் சாலிஹாத்தி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்லி கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம் என்ற இந்த வசனத்திலிருந்து இது தெரிய வருகின்றது. அன்னார் கூறுகின்றார்கள், இஸ்ராயில் தொடரில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு 14வது நூற்றாண்டின் இறுதி கலீஃபாவாக வந்தவர் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆவார்கள். அவ்வாறே இந்த உம்மத்தின் மசீஹும் 14வது நூற்றாண்டின் இறுதியில் வரவேண்டியது அவசியமாகும். அது மட்டுமின்றி எவர்களுக்கு இறைவனுடன் குறிப்பான தொடர்பு இருந்ததோ, அதாவது கஷ்ஃப் பார்க்கக்கூடியவர்களும் இந்த காலத்தையே மசீஹ் தோன்றுவதற்கான காலமாக குறிப்பிட்டுள்ளார்கள். இதுபோன்று பல்வேறு சான்றோர்கள் கூறியுள்ளார்கள். உதாரணமாக ஷா வலியுல்லா சாஹிப் போன்றோர்களும் குறிப்பிட்டுள்ளார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், மசீஹின் வருகை தொடர்பான அடையாளங்களில் சில சிறிய அடையாளங்கள் முழுவதுமாகவும் பெரிய அடையாளங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிலும் முழுமையடைந்து விட்டன என்று அகலே ஹதீஸை சார்ந்தவர்களும் கருதுகின்றனர். ஆனால் இதில் இவர்களது தவறு சிறிது இருக்கத்தான் செய்கின்றது. ஏனென்றால் அனைத்து அடையாளங்களும் முழுமையடைந்து விட்டதே ஒழிய ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் அல்ல, மாறாக மசீஹின் வருகை தொடர்பான அனைத்து அடையாளங்களும் முழுமையாகிவிட்டன. அன்னார் கூறுகின்றார்கள், வரக்கூடியவர் தொடர்பாக புகாரியில் மிக பெரிய அடையாளமாக அவர் சிலுவையை முறிப்பார், பன்றியை கொல்லுவார் என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது மசீஹ் இறங்கக்கூடிய நேரத்தில் கிறிஸ்துவ மற்றும் சிலுவையின் ஆதிக்கம் இருக்கும். ஆக இது அந்த நேரம் இல்லையா? பாதிரிமார்கள் மூலமாக இஸ்லாத்திற்கு எந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதோ அதை போன்ற உதாரணத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் இருந்து இன்று வரை பார்க்க முடிந்திருக்கின்றதா? ஒவ்வொரு நாட்டிலும் பிரிவினை ஏற்பட்டுவிட்டது. எந்த ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலிருந்தும் 1-2 நபர்கள் இவர்களது கையில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்கவில்லை. ஆக வரக்கூடியவர் சிலுவை ஆதிக்கத்தின் வெற்றி நேரத்தில் வருவார். இதை விட வேறு என்ன வெற்றி இருக்கும்? எந்த அளவிற்கு காட்டு மிராண்டித்தனமான முறையில் இஸ்லாத்தின் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டுள்ளது. அன்னார் மீது அன்னார் ஆங்கிலேயர்களின் கைக்கூலி என்று ஆட்சேபனை செய்யப்படுகின்றது. ஆனால் அன்னார் ஆங்கிலேயர்களின் கைக்கூலியா அல்லது இஸ்லாத்தின் தற்காப்பிற்காகவும் அதன் மேன்மையை நிரூபித்து காட்டுவதற்காகவும் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து நியமிக்கப்பட்டிருக்கின்றார்களா என்பதற்கு இந்த சொற்களே விளக்கம் தருபவையாக இருக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் அன்னார் கூறுகின்றார்கள், எதிர்ப்பாளர்களில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிகவும் அசுத்தமான மற்றும் தீய சொற்களில் நினைவு கூறாத எந்த கூட்டமாவது இருக்கின்றதா? இப்போது வரக்கூடியவரின் நேரம் இது அல்ல என்றால் பிறகு அவர் வெகு விரைவில் வந்தாலும் 100 வருடத்திற்குள் வருவார். ஏனென்றால் அவர் காலத்தின் முஜ்ஜதிதாவார். வாக்களிக்கப்பட்ட மசீஹின் வருகை நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இருக்கும். ஆக முஸ்லிம்களிடம் இன்னும் ஒரு நூற்றாண்டு வரை பாதிரிமார்களின் ஒவ்வொரு நாள் முன்னேற்றத்திற்கு எதிரில் போட்டியிடும் ஆற்றல் இருக்கின்றதா? வெற்றி எல்லையை எட்டிவிட்டது. ஆனால் வரக்கூடியவர் வந்துவிட்டார். அவர் அத்தாட்சிகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக தஜ்ஜாலை அழிப்பார். வரக்கூடிய மசீஹின் மூலமாகவே அனைத்து மார்க்கங்களின் மீதும் சான்றுகள் மற்றும் வலுவான ஆதாரங்கள் மூலமாக இஸ்லாத்தின் மேன்மை நிரூபிக்கப்பட வேண்டியிருந்தது. ஒவ்வொரு மார்க்கத்திற்கு முன்பாகவும் அவர் இஸ்லாத்தின் மேன்மையை நிரூபிக்க வேண்டியதிருந்தது. ஆயிரக்கணக்கான முஸ்லிம் அல்லாதவர்கள் ஒவ்வொரு வருடமும் அஹ்மதியா ஜமாத்தில் இணைகின்றனர். அவர்கள் அன்னார் வழங்கிய ஆதாரங்கள் மற்றும் வலுவான சான்றுகளின் காரணமாகவே இணைகின்றனர். பிறகு காலத்தின் நிலைமை மற்றும் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் வருகையின் அவசியம் தொடர்பாக அன்னார் கூறுகின்றார்கள், நிலம் தகுதியாக இருக்கவில்லை என்றால் மழையினால் அதற்கு எந்த பயனும் இருப்பதில்லை. மாறாக அதனால் தீமையும் நஷ்டமுமே ஏற்படுகின்றது. அதாவது காய்ந்த வறண்ட நிலமாக இருந்தால் அதனால் நஷ்டமே ஏற்படும். எனவே வானத்தின் ஒளி இறங்கியுள்ளது. அது உள்ளத்தை ஒளிமிக்கதாக ஆக்க விரும்புகின்றது. இதனை ஏற்றுக்கொள்ளவும் இதிலிருந்து பயனடையவும் ஆயத்தமாகுங்கள். அதாவது உங்களது உள்ளம் என்ற நிலத்தை இதற்கு தகுதி வாய்ந்ததாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதுவன்றி மழை பெய்தும் வறண்ட நிலம் அதனால் எவ்வித பயனையும் பெறாமல்
அதை வீணாக்கி விடுகின்றதோ, அதுபோன்று நீங்களும் ஒளி இருந்தும் இருளில் சென்று தடுமாறி கீழே விழுந்து அழிந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களது நிலையை இவ்வாறு ஆக்காமல் இருப்பானாக. அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹ் கருணை காட்டக்கூடிய தாயை விட மிகுதியாக கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். அவனது படைப்பினம் அழிவிற்குள்ளாக வேண்டும் என்பதை அவன் விரும்புவதில்லை. அவன் நேர்வழி மற்றும் பிரகாசமான ஒளியின் வழியை உங்களுக்காக திறந்துள்ளான். ஆனால் அறிவு மற்றும் உள்ளங்களை சீர்திருத்துவதன் மூலமாக நீங்கள் அதில் அடியெடுத்து வையுங்கள். எப்போது வரை நிலத்தை உழுவுவதன் மூலம் தயார் செய்யப்படவில்லையோ அதுவரை அதில் விதையை விதைக்க முடியாது. அவ்வாறே உங்களது முயற்சிகள் மூலமாக உள்ளங்கள் தூய்மையடையவில்லை என்றால் தூய்மையான அறிவு வானத்திலிருந்து இறங்க முடியாது. இந்த காலத்தில் இறைவன் மிக பெரும் அருள் செய்துள்ளான். தனது மார்க்கம் மற்றும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மைத்துவத்திற்காக தன்மான உணர்வினால் இந்த ஒளியின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் என்பதற்காக உங்களிலிருந்து ஒருவரை அவன் அனுப்பியுள்ளான். இக்காலத்தில் இத்தகைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கவில்லை என்றால் மார்க்கத்தை ஒழித்து கட்ட எத்தகைய முயற்சிகள் செய்யப்படுகின்றதோ அந்த முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கவில்லை என்றால் பிறகு ஒன்றுமில்லைதான். ஆனால் இப்போது நீங்கள் பார்க்கின்றீர்கள், நாலாபுரத்திலிருந்தும் இஸ்லாத்தை அழிப்பதற்காக மக்கள் கவலையில் மூழ்கியுள்ளனர். வலதுபுறத்திலிருந்தும் இடதுபுறத்திலிருந்தும் தாக்குதல்கள் தொடுக்கப்படுகின்றன. அனைத்து மார்க்கங்களும் இதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. அனைத்து சமுதாயங்களும் இந்த முயற்சியிலேயே மூழ்கி இருக்கின்றன. இன்று வரை ஏதாவது ஒரு வகையில் இதே நிலையை தான் நாம் பார்க்க முடிகின்றது. அன்னார் கூறுகின்றார்கள், எனக்கு நினைவில் இருக்கின்றது, நான் பராஹினே அஹ்மதியாவிலும் இதை குறிப்பிட்டுள்ளேன். இஸ்லாத்திற்கு எதிராக 6 கோடி புத்தகங்களும் கட்டுரைகளும் எழுதப்பட்டுள்ளன. இது இன்றிலிருந்து 125 வருடத்திற்கு மாறாக 150 வருடத்திற்கு முன்னுள்ள அன்னாரது காலத்தில் உள்ள விஷயமாகும். அன்னார் கூறுகின்றார்கள், இது மிகவும் வியக்கத்தக்க விஷயமாகும். அதாவது இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களின் எண்ணிக்கையும் 6 கோடி, அதே போன்று இஸ்லாத்திற்கு எதிராக எழுதப்பட்டுள்ள நூல்களின் எண்ணிக்கையும் அதே எண்ணிக்கையில் இருக்கிறது. அன்றைய காலத்தில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை 6 கோடியாக இருந்தது. ஆனால் தற்போது 50-60 கோடி, இன்னும் சொல்வதென்றால் அதைவிட அதிகமாகவே இருக்கின்றனர். இஸ்லாத்தின் எதிரிகள் ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் ஒரு நூலை வழங்கியுள்ளார்கள். எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் இருக்கின்றார்களோ அதே எண்ணிக்கையில் புத்தகங்களும் எழுதப்பட்டுள்ளன. மேலும் பல்வேறு வழிமுறைகள் மூலமாகவும் மின்னணு ஊடகங்கள், இணையதளம் போன்றவற்றின் மூலமாகவும் இந்த பணி இதைவிட அதிகமாகிவிட்டது. புதிய புதிய வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அன்னார் கூறுகின்றார்கள், இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமின் கையிலும் அவர்கள் ஒரு நூலை வழங்கியுள்ளார்கள். இறைவனின் தன்மான உணர்வு பொங்கியளவில்லை என்றால், மேலும் இன்னா லஹு லஹாஃபிலூன் என்ற அவனது வாக்குறுதி வெளிப்படவில்லை என்றால் பிறகு நிச்சயமாக நினைவில் கொள்ளுங்கள், இன்று இஸ்லாம் உலகத்திலிருந்தே எடுக்கப்பட்டிருக்கும். மேலும் அதன் பெயரும் அடையாளமும் கூட அழிந்திருக்கும். ஆனால் அவ்வாறு இல்லை, ஒருபோதும் அவ்வாறு நடப்பது சாத்தியமல்ல. இறைவனது மறைவான கை அதனை பாதுகாத்து வருகின்றது. எனக்கு வருத்தம் மற்றும் துன்பம் இதனாலேயே ஏற்படுகின்றது. அதாவது மக்கள் தங்களை முஸ்லிம்கள் என்று கூறிக்கொண்டு திருமணம் போன்றவற்றிற்காக எந்த அளவுக்கு கவலை கொள்கின்றார்களோ அந்த அளவிற்கு கூட மார்க்கத்திற்காக கவலை கொள்வதில்லை. எனக்கு பல முறை படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதாவது கிறிஸ்தவ பெண்கள் கூட மரணிக்கும் போது கிறிஸ்தவ மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காகவும் பரப்புவதற்காகவும் லட்சக்கணக்கான ரூபாயை உயில் எழுதி விட்டு சென்று விட்டனர் என்று நான் படித்துள்ளேன். அந்த காலத்தில் மார்க்கத்தின் பக்கம் கிறிஸ்தவ பெண்களுக்கு கவனம் இருந்தது. எனவே அவர்கள் மார்க்கத்திற்காக தியாகம் செய்து வந்தனர். மேலும் அவர்களது வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் மார்க்கத்திற்காக செலவு செய்வதையும் நாம் பார்க்கின்றோம். அந்த காலத்தை பற்றி அன்னார் படம் பிடித்து காட்டுகின்றார்கள். அதாவது ஆயிரக்கணக்கான பெண்கள் மிஷனரிகள் வீதிகளில் சுற்றித் திரிகின்றனர். கிறிஸ்தவ பெண்கள் தப்லீக் செய்து சுற்றித் திரிகின்றனர். அன்னார் கூறுகின்றார்கள், ஆனால் இஸ்லாத்தின் பிரச்சாரத்திற்காக 50 ரூபாயை கூட உயிலாக எழுதி வைத்து விட்டு சென்றதாக ஒருவரை கூட நான் பார்த்ததில்லை. ஆனால் திருமணத்திற்காகவும் உலக சடங்கு சம்பிரதாயத்திற்காகவும் வீண் செலவுகள் செய்யப்படுகின்றன. இவ்வாறான செலவுகள் இன்றும் செய்யப்படுகின்றன. இஸ்லாத்திற்காக பெயரளவில் அவர்கள் செலவு செய்பவை உலகத்திற்காக அவர்கள் செலவு செய்வதை ஒப்பிடும் போது ஒன்றுமே இல்லை. அன்னார் கூறுகின்றார்கள், கடன் வாங்கியாவது வீணான செலவுகளை செய்கின்றனர். ஆனால் இஸ்லாத்திற்காக செலவு செய்வதில்லை. மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயமாகும். இதைவிட முஸ்லிம்களுக்கு வருத்தத்திற்குரிய விஷயம் வேறு என்னவாக இருக்க முடியும்?
முஸ்லிம்களில் பெரும்பான்மையினரின் நிலை இன்றும் இவ்வாறே இருக்கின்றது. சில இடங்களில் தற்போது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் நான் கூறியது போன்று உலகத்திற்காக எந்த அளவுக்கு செலவுகள் செய்யப்படுகின்றதோ அதை ஒப்பிடும்போது மார்க்கத்திற்காக செலவு செய்வது மிக மிக குறைவுதான். அதில் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாதம் செய்த போது இந்த நிலைமைதான் இருந்தது. நான் கூறியது போன்று இப்போது முஸ்லிம்களின் ஒரு சாராருக்கு கவனம் ஏற்பட்டுள்ளது. அது இந்த அளவுக்கு மட்டும்தான் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அதாவது அவர்கள் இஸ்லாத்தில் நிலைத்திருக்க விரும்புகின்றார்கள். சுயமே பள்ளிவாசல்களை கட்டியுள்ளனர். ஆனால் இஸ்லாத்தின் போதனையை பரப்புவதற்காக இவர்கள் எந்த முயற்சியும் செய்யவில்லை. பெயரளவில் அவர்கள் ஏதேனும் முயற்சி செய்கின்றார்கள் என்றால் அதுவும் தீவிரவாத செயல்களாகவே இருக்கின்றது. அதாவது நாங்கள் வலுக்கட்டாயமாக இஸ்லாத்தை பரப்புவோம் என்று கூறி பல்வேறு அமைப்புகள் இவ்வாறு உருவாகி இருக்கின்றது. அல்லது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் அன்னாரது ஜமாத்திற்கு எதிராக முயற்சிகள் செய்யப்படுகின்றன. ஆக எப்போதும் இதனை நினைவில் கொள்ள வேண்டும். இனி இஸ்லாம் உலகில் பரவ வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இந்த தூதரின் மூலமாகவே பரவ முடியும். இது இறை நியதியாகும். வரக்கூடிய இமாம் மெஹதி தொடர்பாக அல்லாஹும் அவனது ரசூலும் சில அடையாளங்களையும் கூறியுள்ளார்கள். வரக்கூடியவர் எந்த ஒரு அடையாளமும் இன்றி வாதம் செய்ய மாட்டார். இது தொடர்பாக எடுத்துக்கூறியவர் அன்னார் கூறுகின்றார்கள், வரக்கூடியவருக்கு ஒரு அடையாளமும் உள்ளது. அந்த காலத்தில் ரமலான் மாதத்தில் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் கிரகணம் ஏற்படும். அல்லாஹ்வின் அடையாளங்கள் மீது எள்ளி நகையாடுபவர்கள் இறைவன் மீது எள்ளி நகையாடுகின்றனர். சந்திர சூரிய கிரகணமானது வாதத்திற்கு பிறகு வெளிப்பட்டிருப்பது பொய் மற்றும் சுயமே நடைபெறுதல் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டதாகும். இதனை பொய் என்றும் கூற முடியாது, சுயமே நடைபெற்றது என்றும் கூற முடியாது. மேலும் இதனை ஏமாற்றுதல் என்றும் கூற முடியாது. அன்னார் கூறுகின்றார்கள், இதற்கு முன்பு எந்த சந்திர சூரிய கிரகணமும் இவ்வாறு ஏற்பட்டதில்லை. இது எத்தகைய அடையாளம் என்றால் இதன் மூலமாக இறைவன் முழு உலகத்திலும் வரக்கூடியவர் தொடர்பாக அறிவிக்க வேண்டியது இருந்தது. அரபு நாட்டை சார்ந்தவர்களும் கூட இந்த அடையாளத்தை பார்த்து தமது இயல்பிற்கேற்ப இதனை சரி என்றே கூறினர். நமது பிரசுரங்கள் நமது செய்திகளை எங்கெல்லாம் கொண்டு செல்ல முடியாமல் இருந்ததோ அங்கெல்லாம் இந்த சந்திர சூரிய கிரகணமானது வரக்கூடியவர் தொடர்பான அறிவிப்பை செய்தது. இது இறைவனது அடையாளமாகும். இது மனித திட்டங்களிலிருந்து மிகவும் தூய்மையானதாகும். எத்தகைய தத்துவவாதியாக இருந்தாலும் அவர் சிந்தித்து பார்த்தால், அதாவது நிர்ணயிக்கப்பட்ட அந்த கிரகணம் நிறைவேறிவிட்டது என்றால் பிறகு வாதம் செய்யக்கூடியவரும் எங்கேயோ இருக்கின்றார் என்பது அவருக்கு தெரிய வரும். மேலும் இந்த விஷயம் ஒரு கணக்கின் அடிப்படையில் ஏற்பட்டதல்ல. மாறாக இது எந்த சந்தர்ப்பத்தில் நிகழும் என்றால் அப்போது வாதம் செய்யக்கூடியவர் மசீஹ் மற்றும் மெஹதி என்ற வாதத்தை செய்திருப்பார். அப்போது இந்த அடையாளம் வெளிப்படும். அன்னார் கூறுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனையும் கூறினார்கள், ஆதமிலிருந்து அந்த மசீஹ் வரை இப்படிப்பட்ட எந்த சம்பவமும் நிகழ்ந்தது கிடையாது. எவராவது ஒருவர் வரலாற்றிலிருந்து அவ்வாறு நிகழ்ந்திருக்கின்றது என்று நிரூபித்தால் நாம் ஏற்றுக்கொள்வோம். பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், இன்னொரு அடையாளம் வால் நட்சத்திரம் வெளிப்படும் என்பதாகும். நூற்றாண்டுகளுக்கு முன்பு அந்த நட்சத்திரம் வெளிப்பட்டது. மசீஹ் நாசரியின் காலத்தில் வெளிப்பட்ட அந்த நட்சத்திரம் இப்போது வெளிப்பட்டு விட்டது. அந்த நட்சத்திரமானது யெசூஹ் மசீஹின் உண்மைத்துவத்திற்காக வானத்திலிருந்து வெளிப்பட்டது. அவ்வாறே அல்லாஹ் திருக்குரானில் இவ்வாறு கூறுகின்றான், வ இதல் இஷாரு உத்திலத் வ இதல் உஹுஷு ஹுஷிரத் வ இதல் பிஹாரு சுஜிரத் வ இதல் நுஃபூசு ஜுவ்விஜத் வ இதல் மஊதத்து சுஇலத் பி ஐயி ஸம்பின் குதிலத் வ இதல் சுஹுஃபு நுஷிரத். இதற்கு பல பொருள்கள் இருக்கின்றன. அதாவது விலங்குகள் ஒன்று சேர்க்கப்படும் என்றும் இதற்கு பொருள்படும். கல்வி பொதுவானதாக ஆகி உலகில் பரவிவிடும் என்பதும் இதற்கு பொருள்படும். மேலும் சில உள்ளூர் மக்களை சில சமுதாயங்களை சார்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தி அழித்து விட்டனர் என்றும் இதற்கு பொருள்படும். கடல்கள் ஒன்றிணைக்கப்படுவது தொடர்பாகவும் பல்வேறு இன மக்கள் ஒன்று சேர்க்கப்படுவது தொடர்பாகவும் இதில் கூறப்பட்டுள்ளது. இப்போது தொடர்பு கொள்வதற்கு மிக எளிய வழிகள் தோன்றிவிட்டன. இப்போது ஒரு நொடியில் உலகத்தில் எங்கிருந்தாலும் தொடர்புகள் ஏற்பட்டு விடுகின்றன. பிறகு பெண்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு வந்தன. அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு வந்தது. அவர்களை கொலை செய்து வந்தனர். ஆனால் அந்த பெண்கள் எந்த குற்றத்திற்காக என்னை கொலை செய்கின்றீர்கள் என்று கேள்வி கேட்பாள் என்றும் வந்துள்ளது.
புத்தகங்கள் அச்சிடப்பட்டு பரப்பப்படும், பிரஸ் மீடியா போன்ற இவை அனைத்தும் இந்த காலம் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் காலம் என்பதை நிரூபிக்கின்றது. மேலும் திருக்குர்ஆனில் இதற்கான முன்னறிவிப்பு இருக்கின்றது. அன்னார் கூறுகின்றார்கள், அந்த காலத்தில் ஒட்டகங்கள் கைவிடப்படும். மேலும் அந்த காலத்தில் பயணத்திற்கான வசதிகள் எந்த அளவுக்கு சிறந்ததாக இருக்கும் என்றால் ஒட்டகங்கள் போன்ற வாகனங்கள் அனைத்தும் கைவிடப்படும். இதிலிருந்து ரயிலின் காலம் தோன்றும் என்று கூறப்பட்டுள்ளது. இப்போது நாம் பார்க்கின்றோம், தற்போது ரயில் மக்காவிலிருந்து மதினாவிற்கு கூட செல்கின்றது, அல்லது ரயில் தளவாடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அன்னார் கூறுகின்றார்கள், எந்த மக்கள் இந்த வசனங்கள் கியாமத்தோடு தொடர்புடையவை என்று கருதுகின்றார்களோ அவர்கள் ஒட்டகங்கள் கியாமத் நாளில் எவ்வாறு கருவுற்று இருக்கும் என்பதை சிந்திப்பதில்லை. ஏனென்றால் இஷார் என்பதற்கு கருவுற்ற ஒட்டகம் என்று பொருள்படும். பிறகு அந்த நேரத்தில் நாலாபுரத்தில் இருந்தும் கடல்கள் ஒன்று சேர்க்கப்படும், புத்தகங்கள் அதிகமாக அச்சிடப்படும் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆக இந்த அனைத்து அடையாளங்களும் இக்காலத்துடன் தொடர்புடையதாகும். வாக்களிக்கப்பட்ட மசீஹ் எங்கு தோன்ற வேண்டும் என்பது தொடர்பாகவும் மேலும் ஆதாரத்தை எடுத்து கூறியவாறு அன்னார் கூறுகின்றார்கள், இப்போது அவர் எங்கு தோன்றுவார் என்ற கேள்வி மட்டுமே எஞ்சியுள்ளது. ஆக நினைவில் கொள்ள வேண்டும், தஜ்ஜால் கிழக்கு பகுதியில் தோன்றுவான் என்று கூறப்பட்டுள்ளது. அது நமது நாட்டையே குறிக்கும். சாஹிபே ஹிஜஜுல் கராமா எழுதியுள்ளார்கள், தஜ்ஜாலின் குழப்பம் இந்தியாவில் ஏற்பட்டுள்ளது. ஆக இதிலிருந்து மசீஹ் தோன்றுவதும் தஜ்ஜால் தோன்றிய இடத்திலேயே நடைபெறும் என்பது வெளிப்படையாகும். பிறகு தஜ்ஜால் தோன்றும் ஊரின் பெயர் கதுஆ என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்னார் கூறுகின்றார்கள், எகிப்திற்கு அருகிலும் இதே பெயரில் ஏதாவது ஒரு ஊர் இருக்கலாம். ஆனால் இதை நினைவில் கொள்ள வேண்டும், அதாவது எகிப்து நாடு ஹஜாஸிலிருந்து கிழக்கு பகுதியில் கிடையாது, மாறாக தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இது மட்டுமின்றி இறை நியதியானது இந்த எளியவனின் பெயரையும் நுட்பமான ஞானத்துடன் வைத்துள்ளது. அதாவது குலாம் அகமது காதியானி என்ற பெயரில் உள்ள எண்ணிக்கையில் ஜுமுல் கணக்கின்படி சரியாக 1300 வருகின்றது. அதாவது அப்ஜத் கணக்கின்படி 1300 வருகின்றது. எனவே இந்த பெயரை கொண்ட இமாம் 14வது நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தோன்றுவார். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் பக்கமே சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அடையாளங்கள் தொடர்பாக அன்னார் தொடர்ந்து கூறுகின்றார்கள், பேரழிவுகளும் ஓர் அடையாளமாகும். பல்வேறு வகையான பேரழிவுகள் ஏற்படும். விண்ணின் அழிவுகள் பஞ்சம், பிளேக் ஆகியவை மூலம் வெளிப்பட்டுள்ளது. பிளேக் நோயானது மிக கடுமையான நோயாகும். இந்த நோய் அரசாங்கத்தை கூட உலுக்கிவிட்டது. அன்றைய காலத்தில் இது 5-6 வருடங்கள் வரை இருந்தது. மிகவும் அச்சமூட்டக்கூடிய அழிவை ஏற்படுத்தியது. மேலும் இது அதிகமாகிக் கொண்டே சென்றால் நாடே துடைக்கப்பட்டு விடும், அவ்வளவு வேகமாக அது பரவி கொண்டிருந்தது. அன்னார் கூறுகின்றார்கள், பூமியில் ஏற்பட்ட அழிவானது சண்டை, பூகம்பங்கள் ஆகியவை நாடுகளையே அழித்து விட்டன. பூமியில் நடக்கின்ற சண்டைகள் இன்றும் அவ்வாறே நடந்து கொண்டிருக்கின்றது. இறைவன்புறம் இருந்து வரக்கூடியவருக்கு இதுவும் அவசியமாகும். அதாவது அவர் தனக்கு ஆதாரமாக வானத்தின் அடையாளத்தை காட்ட வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், லேக்கராமின் அடையாளம் என்ன ஒரு சாதாரண அடையாளமா? பல வருடங்கள் வரை மல்யுத்தத்தை போன்று இது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 5 வருடங்கள் வரை இந்த சண்டை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இரு தரப்பினரும் இது தொடர்பான செய்திகளை வெளியிட்டனர். இது பொதுவாக பிரபலியமாகி இருந்தது. லேக்ராமிற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹுடன் போட்டி நடைபெறுகின்றது என்ற சம்பவம் நாலாபுரமும் பிரபலியமாகி இருந்தது. எந்த அளவுக்கு பிரபலியமாகி இருந்தது என்றால் அதற்கான உதாரணத்தை மிக குறைவாகவே பார்க்க முடியும். இதை போன்ற வேறொரு சம்பவத்திற்கான உதாரணம் இருக்கின்றதா என்றும் கேட்கப்பட்டது. அவ்வாறே சர்வ சமய மாநாடு தொடர்பாக பல நாட்களுக்கு முன்பாகவே எனது கட்டுரை எல்லா கட்டுரைகளை விட உயர்வானதாக இருக்கும் என்றும் கூறப்பட்டது. எந்த மக்கள் இந்த மகத்துவமிக்க மாநாட்டை கண்டார்களோ அவர்கள் இதை குறித்து சுயமே சிந்தித்து பார்க்க இயலும். இத்தகைய செய்திகளை கூறுவது என்பது சாதாரண மனித அறிவிற்கு உட்பட்ட விஷயமா? ஆனால் எவ்வாறு கூறப்பட்டதோ அவ்வாறே நடந்தது. அது அன்னாரது இஸ்லாமிய போதனைகளின் தத்துவ ஞானம் என்ற புத்தகம் தொடர்பானதாகும். இது தொடர்பான அன்றைய காலத்தின் பத்திரிகையான ஜெனரல் கோஹர் ஆசஃபி கல்கத்தா இது தொடர்பாக இவ்வாறு எழுதியுள்ளது. அதனை நான் படிக்கின்றேன். அதாவது, இந்த மாநாட்டில் மிர்சா சாஹிபின் கட்டுரை இருந்திருக்கவில்லை என்றால் மாற்று மதத்தவர்களுக்கு எதிரில் இஸ்லாத்திற்கு மிக பெரும் அவமானம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இறைவனது மிகச் சிறந்த கைகள் அருளுக்குரிய இஸ்லாத்தை விழுவதிலிருந்தும் பாதுகாத்து விட்டது.
அல்லாஹ் இஸ்லாத்திற்கு இந்த கட்டுரையின் மூலமாக எத்தகைய வெற்றியை வழங்கினான் என்றால், எதிரிகள் கூட இந்த கட்டுரை அனைத்து கட்டுரைகளையும் விட உயர்வானதாக இருந்தது என்று கூறினர். இதை ஒரு அஹ்மதி எழுதவில்லை, வேறொருவர் எழுதியுள்ளார். இதுபோன்று பல பத்திரிகைகளும் எழுதியுள்ளன. பிறகு அன்னார் இறைவன்புறமிருந்து வந்ததற்கான சான்றுகளை எடுத்து கூறியவாறு மேலும் கூறுகின்றார்கள், நான் இறைவன்புறமிருந்து வந்துள்ளேன் என்பதற்கு இப்போது பல சான்றுகள் இருக்கின்றன. ஒன்று உட்புற சான்றுகள், மற்றொன்று வெளிப்புற சான்றுகள். மூன்றாவதாக நூற்றாண்டின் துவக்கத்தில் தோன்றுவார் என்ற நம்பத்தகுந்த நபி மொழிகள். நான்காவதாக இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர என்ற பாதுகாப்பிற்கான இறை வாக்குறுதி. ஐந்தாவதாக மிகச் சிறந்த ஆதாரத்தை நான் எடுத்து வைக்கின்றேன். அதாவது அது சூரா நூரில் குறிப்பிடப்பட்டுள்ள இஸ்திஹ்லாஃப் வசனமாகும். அல்லாஹ் கூறுகின்றான், இதற்கு முன்பும் இதனை நான் எடுத்து கூறினேன், வஅதல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி லயஸ்தஹ்லிஃபன்னஹும் ஃபில் அர்லி கமஸ்தஹ்லஃபல்லதீன மின் கப்லிஹும். இந்த வசனத்திற்கேற்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்தில் தோன்றக்கூடிய கலீஃபாக்கள் முந்தைய கலீஃபாக்களை போன்றே இருப்பார்கள். இதே போன்ற திருக்குரானில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசாவிற்கு ஒப்புமையாக கூறப்பட்டுள்ளார்கள். இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலன் ஷாஹிதுன் அலைக்கும் கமா அர்சல்னா இலா ஃபிரௌன ரசூலா என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த ஒப்புமையில் எவ்வாறு இந்த வசனத்தில் கமா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளதோ அவ்வாறு இஸ்திஹ்லாஃப் வசனத்திலும் கமா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதிலிருந்து மூசாவின் தொடருக்கும் முஹம்மதிய தொடருக்கும் ஒப்புமை இருப்பது நிரூபணமாகின்றது. மூசாவின் தொடரின் முடிவு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் முடிவடைந்தது. மேலும் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு 14வது நூற்றாண்டில் வந்தார்கள். இந்த ஒப்புமைக்கேற்ப குறைந்தது 14வது நூற்றாண்டில் மசீஹிற்கு ஒப்பான ஒரு மசீஹ் தோன்ற வேண்டியது அவசியமாகும். ஆக இதற்காக வேறொரு சான்றுகளை முன்வைக்கவில்லை என்றாலும் இந்த தொடரின் ஒப்புமை 14வது நூற்றாண்டில் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் இருந்து ஒருவர் அன்னாரது நிழலாக தோன்ற வேண்டும் என்பது வெளிப்படையாகும். இவ்வாறு இல்லை என்றால் அன்னார் தொடர்பான இந்த ஒப்புமையில் ஒரு குறைபாடு இருப்பதாகவே நிரூபணமாகும். ஆனால் அல்லாஹ் இந்த ஒப்புமையை முன்மொழிந்தது மட்டுமின்றி மூசாவிற்கு ஒப்பானவர் மூசாவை விடவும் அனைத்து நபிமார்களை விடவும் சிறந்தவர் என்பதையும் நிரூபித்து காட்டினான். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து நபிமார்களை விடவும் சிறந்தவர் என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டினான். அன்னார் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஷரியத்தையும் கொண்டு வரவில்லை, மாறாக அவர்கள் தௌராத்தை முழுமை செய்வதற்காக வந்தார்கள். அவ்வாறே முஹம்மதிய உம்மத்தின் மசீஹும் தனக்கென்று எந்த ஷரியத்தையும் கொண்டு வரவில்லை, மாறாக திருக்குரானை உயிர்ப்பிப்பதற்காகவும் அதன் போதனைகளை பரப்புவதற்காகவுமே வந்தார். மேலும் அவர் நேர்வழியை பரப்புவதை முழுமை செய்வதற்காகவே வந்தார். பிறகு அன்னார் இது தொடர்பாக கூறுகின்றார்கள், நேர்வழியை பரப்புவதை முழுமையாக்குவது தொடர்பாக நினைவில் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மார்க்கம் பூர்த்தியானது, அருட்கொடைகள் முழுமையாகின. அதற்கு 2 வழிகளாகும். ஒன்று நேர்வழியை முழுமை செய்தல், இரண்டாவது நேர்வழியை பரப்புவதை முழுமை செய்தல் என்பதாகும். அன்னார் கூறுகின்றார்கள், நேர்வழி முழுமை பெறுதல் என்பது அன்னாரது வருகையின் மூலம் அது நிறைவேறியது. அதாவது ஷரியத் இறங்கியதன் மூலம் அது முழுமையடைந்தது. இரண்டாவதாக நேர்வழியை பரப்புவதை முழுமை செய்தல் என்பது அன்னாரது 2வது வருகையின் மூலம் நிறைவேறியது. ஏனென்றால் சூரா ஜும்ஆவில் வ ஆஹிரீன மின்ஹும் என்ற வசனம் அன்னாரது அருளின் மூலமாக இன்னொரு சமுதாயத்தை ஆயத்தம் செய்வது தொடர்பாக வழிகாட்டுகின்றது. இதிலிருந்து அன்னாரது வருகை இன்னொரு முறையும் நடக்கும் என்பது தெரிய வருகின்றது. ஆனால் அந்த வருகை நிழல் வடிவில் இருக்கும், அது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆக இந்த நேரம் நேர்வழியை பரப்புவதை முழுமையடைய செய்வதற்கான நேரமாகும். மேலும் இது நிறைவேறியும் வருகின்றது. உதாரணமாக பிரிண்டிங் பிரஸ் அதிகமாக இருப்பது, மேலும் அன்றாடம் இவற்றில் புதிய புதிய விஷயங்கள் உருவாகுவது, தபால் நிலையங்கள், ரயில், கப்பல், பத்திரிகை அச்சிடப்படுதல் ஆகியவை, இவை அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு நகரத்தின் வடிவத்தை கொடுத்துள்ளது. ஆக இந்த முன்னேற்றமும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முன்னேற்றமே ஆகும். ஏனென்றால் இதன் மூலமாகவே நேர்வழியை பரப்புவதை முழுமையடைய செய்தல் என்ற அன்னாரது பணி முழுமையடைகின்றது. அன்னார் கூறுகின்றார்கள், அறிவுடைய மக்கள் இந்த அனைத்து விஷயங்களையும் ஒன்றிணைத்து சிந்தித்து பார்த்தால்
நாம் எதை கூறுகின்றோமோ அது மேலோட்டமாக நிராகரிக்கக்கூடிய ஒன்றா, அல்லது இவை அனைத்திலும் மிகவும் சிந்தித்து செயல்பட வேண்டுமா என்பதை புரிந்து கொள்ள முடியும். அவ்வாறே நாம் எந்த வாதத்தை வைக்கின்றோமோ அது நூற்றாண்டின் துவக்கத்தில் இருக்கின்றதா இல்லையா என்பதையும் புரிந்து கொள்வர். நான் வரவில்லை என்றாலும் அறிவுடைய ஒருவர் வரக்கூடிய ஒருவரை தேட வேண்டும். ஏனென்றால் நூற்றாண்டின் ஆரம்பமும் வந்துவிட்டது. இப்போது 20 வருடங்கள் கழிந்தும் விட்டன. மேலும் அதிகமாக கவலை கொண்டிருக்க வேண்டும். தற்போது இருக்கின்ற குழப்பமானது எவர் ஒருவராவது நமது சீர்திருத்தத்திற்காக வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்து கொண்டிருந்தது. அன்னார் கூறுகின்றார்கள், கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு தீமையை பரப்பி உள்ளனர் என்றால் அதற்கு ஓர் எல்லையே இல்லை. மேலும் முஸ்லிம்களின் குழந்தைகளின் மீது இதன் எத்தகைய தாக்கம் ஏற்பட்டுள்ளது என்றால் அதனை பார்த்து இவன் ஒரு முஸ்லிமின் மகனே அல்ல என்று கூற வேண்டியது வருகிறது. அன்னார் கூறுகின்றார்கள், உண்மையை கண்டறிவதன் வழி என்னவாக இருக்க வேண்டும்? எவ்வாறு உண்மையை தெரிந்து கொள்வது? அன்னார் கூறுகின்றார்கள், எங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தி காட்டுவாயாக என்று இறைவனிடம் உங்கள் தொழுகையில் நீங்கள் துவா செய்யுங்கள். நான் திட நம்பிக்கை கொள்கின்றேன். அதாவது எவர் ஒருவர் காழ்ப்புணர்ச்சியை விட்டு விலகி தூய்மையான உள்ளத்துடன் உண்மையை அறிந்து கொள்வதற்காக இறைவன் பக்கம் குனிவாரோ பிறகு 40 நாட்கள் கூட கழிந்திருக்காது, அவருக்கு உண்மை வெளிப்பட்டுவிடும். ஆனால் மிக குறைவானவர்களே இந்த வழிமுறைக்கேற்ப இறைவனிடம் தீர்ப்பு கேட்கின்றனர். மேலும் இவ்வாறு தமது குறைமதி காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இறைவனது நேசரை மறுத்து ஈமானை வீணாக்கி விடுகின்றனர். இறை நேசரை மறுப்பது அவனது தோற்றமாக இருக்கின்ற நபியை அவர் மறுப்பதற்கு சமமாகும். இவ்வாறு நபியை மறுத்து இறைவனையும் மறுக்கக்கூடியவராக அவர் திகழ்கின்றார். பிறகு இவ்வாறு அவரது ஈமானும் வீணாகி விடுகின்றது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த சில மேற்கோள்களுக்கு பிறகு நான் ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்னார் தொடர்பாக கூறியுள்ள சில கருத்துக்களை எடுத்துக் கூறுகின்றேன். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எதிர்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும் போது ஜமாத்தும் முன்னேற்றம் அடைகின்றது. எதிர்ப்பு அதிகமாகும் போது அல்லாஹ்வின் அற்புதங்களும் உதவிகளும் அதிகமாகி விடுகின்றன. ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக கூறுகின்றார்கள், ஒருவர் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் எங்களுக்கு அதிகமான எதிர்ப்பு இருக்கின்றது என்று கூறினால் இது உங்களது முன்னேற்றத்திற்கான அறிகுறிகளாகும் என்று அன்னார் கூறுவார்கள். எங்கு எதிர்ப்பு இருக்கின்றதோ அங்கு ஜமாத் முன்னேற்றம் அடைகின்றது. ஏனென்றால் எதிர்ப்பின் காரணமாக பொதுமக்களுக்கும் அமைப்பு தொடர்பாக தெரிய வருகின்றது. பிறகு அவர்களிடம் ஜமாத்தின் புத்தகங்களை படிப்பதற்கான ஆர்வம் ஏற்படுகின்றது. பிறகு அவர்கள் புத்தகங்களை படிக்கும் போது உண்மை அவர்களது உள்ளத்தை ஈர்த்து விடுகின்றது. அன்னார் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஒருவர் வந்து அன்னாரிடம் பையத் செய்தார். பையத் பெற்ற பிறகு அன்னார் அவரிடம் உங்களுக்கு யார் தப்லீக் செய்தார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், எனக்கு மௌலவி சனாவுல்லா சாஹிபே தப்லீக் செய்தார் என்று கூறினார். இவர் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மிக பெரும் எதிரியாவார். அதற்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் வியப்புடன் அது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் மௌலவி சாஹிபின் பத்திரிகையையும் புத்தகங்களையும் படித்து வந்தேன். அதில் அஹ்மதியா ஜமாத்திற்கு எதிராக கடுமையாக எழுதப்பட்டிருந்தது. ஒரு நாள் நானே இந்த இயக்கத்தின் புத்தகங்களை பார்க்க வேண்டுமே என்ற எண்ணம் என்னிடத்தில் ஏற்பட்டது. அதாவது இந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கின்றது, வாக்களிக்கப்பட்ட மசீஹின் நூலையும் அதில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதையும் பார்க்க வேண்டும் என்று நான் எண்ணினேன். பிறகு நான் இந்த புத்தகங்களை படிக்க ஆரம்பித்த பிறகு எனது உள்ளம் திறந்தது. நான் பையத் செய்ய ஆயத்தமாகிவிட்டேன். ஆக எதிர்ப்பினால் ஏற்படும் முதல் பயன் என்னவென்றால் இறை இயக்கத்திற்கு முன்னேற்றம் கிடைக்கின்றது. மேலும் பலருக்கு நேர்வழி கிடைப்பதற்கான காரணியாக ஆகிவிடுகின்றது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு மற்றும் அன்னார் அதனை எவ்வாறு எதிர்கொண்டார்கள் என்பது தொடர்பாக
ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுதுகின்றார்கள். பழைய காலத்தில் இருந்த எகிப்து அரசாங்கத்தின் உதாரணத்தை அன்னார் குறிப்பிட்டு கூறுகின்றார்கள். எகிப்து அரசாங்கம் தமது காலத்தில் மிகவும் வலுவான அரசாங்கமாக இருந்தது. மேலும் அதன் அரசனான ஃபிரௌன் தமது ஆற்றலின் மீது மிகுந்த பெருமை கொண்டிருந்தான். இத்தகைய அரசருக்கு முன்னிலையில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த வலிமையும் ஆற்றலும் இருக்கவில்லை. அவ்வாறு இருந்த போதிலும் அவர்கள் அரசனிடம் சென்றபோது அரசன் அவர்களை அச்சமூட்டினான், மிரட்டினான். மேலும் அன்னாரையும் அன்னாரது சமுதாயத்தையும் அழித்து விடுவேன் என்று கூறினான். நீங்கள் இதிலிருந்து வெளிவரவில்லை என்றால் உங்களையும் அழித்து விடுவேன் என்று அவன் கூறினான். ஆனால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இறைவன் உலகத்திற்கு வழங்கிய தூது செய்தியை நிச்சயமாக நான் எடுத்துக் கூறுவேன், உலகத்தில் உள்ள எந்த சக்தியாலும் இதனை தடுக்க முடியாது என்று பதில் கூறினார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், இந்த நிலைதான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நிலையாகவும் இருந்தது. இதே நிலைதான் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலையாகவும் இருந்தது. மேலும் இப்படிப்பட்ட நிலையையே நாம் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் கண்டுள்ளோம். அனைத்து சமுதாயங்களும் அன்னாரை எதிர்ப்பதில் மூழ்கியிருந்தனர். அரசாங்கமும் கூட இத்தகைய நிலையில்தான் இருந்தது. கடைசி காலத்தில் இந்த நிலைப்பாட்டில் சிறிது குறைவு காணப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் சமுதாயங்கள் அன்னாரை எதிர்த்தன. சமுதாயத்தின் மார்க்க தலைவர்கள் அன்னாரை எதிர்த்தனர். மௌலவிகள் அன்னாரின் எதிரியாக இருந்தனர். ஆட்சியாளர்கள் அன்னாரின் எதிரியாக இருந்தனர். பொதுமக்கள் அன்னாருக்கு எதிரியாக இருந்தனர். செல்வந்தர்கள் அன்னாருக்கு எதிரியாக இருந்தனர். எவ்வாறு இருப்பினும் நாலாபுறமும் எதிர்ப்பின் ஒரு சூறாவளி காற்று வீசியது. மக்கள் அன்னாருக்கு புரிய வைத்தனர். சிலர் நண்பர்களாகி அன்னாரிடம், நீங்கள் உங்களது வாதத்தில் ஏதாவது கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினர். சிலர் அன்னாரிடம், நீங்கள் இந்த விஷயத்தை விட்டுவிட்டால் பிறகு அனைவரும் உங்கள் ஜமாத்தில் இணைந்து விடுவார்கள் என்று கூறினர். ஆனால் அன்னார் அவர்களின் எவரது கூற்றையும் பொருட்படுத்தவில்லை. மேலும் எப்போதும் தமது வாதத்தை அவர்கள் முன்வைத்து வந்தார்கள். இதனால் கூச்சம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அடி விழுந்து கொண்டே இருந்தது. மக்கள் கொல்லப்பட்டனர். இன்று வரை இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்னாரை எதிர்த்தவர்கள் எத்தகையவர்கள் என்றால், வெளிப்படையில் பார்க்கும்போது அதற்கெதிரில் அன்னார் ஒன்றுமட்டவர்களாகவே இருந்தார்கள். இருந்த போதிலும் அன்னார் தனது வாதத்தை செய்தே வந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு நன்றாக நினைவில் இருக்கின்றது, பல முறை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதனை கூற நான் கேட்டுள்ளேன். அதாவது, நபியின் உதாரணம் ஒரு பைத்தியக்கார கிழவியை போன்றதாகும். அதாவது, ஒரு ஊரில் உள்ள மக்கள் இவ்வாறு கூறி வந்தனர், அந்த ஊரில் உள்ள கிழவி எப்போது வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் அந்த ஊரில் உள்ள சிறுவர்கள் அந்த கிழவியை ஏளனம் செய்தார்கள், அவளை ஏசி பேசுவார்கள். அந்த கிழவியும் அதற்கு பதிலாக அந்த சிறுவர்களை ஏசி பேசியவாறு தீய துவா செய்து வந்தாள். இறுதியில் ஒரு நாள் ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து, இந்த பெண் அநீதிக்கு ஆளானவள், ஆனால் நமது குழந்தைகள் இவளை தேவையில்லாமல் துன்புறுத்துகின்றனர், அநீதிக்குள்ளான நிலையில் இவள் அவர்களுக்காக தீய துவா செய்கின்றாள், இவள் செய்கின்ற தீய துவா ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் நமது குழந்தைகளை தடுத்து நிறுத்த வேண்டும். அதன் மூலமாக அவர்களும் இவளை துன்புறுத்த முடியாது, இவளும் தீய துவா செய்ய முடியாது என்று கூறினார்கள். இந்த ஆலோசனைக்கு பிறகு அவர்கள், நாளை முதல் நமது குழந்தைகளை வீட்டில் பூட்டி வைப்போம், அவர்களை வெளியில் விட மாட்டோம் என்று முடிவெடுத்தனர். எனவே அடுத்த நாள் அனைவரும் தமது குழந்தைகளிடம், இன்றிலிருந்து நீங்கள் வெளியே செல்லக்கூடாது என்று கூறி முன்னெச்சரிக்கையாக வீட்டிற்கு பூட்டு போட்டனர். காலை பொழுது விடிந்ததும் அந்த பைத்தியக்கார கிழவி தனது வழக்கத்திற்கேற்ப வீட்டை விட்டு வெளியே வந்தாள். சிறிது நேரம் வரை அவள் வீதிகளில் சுற்றித் திரிந்தாள். சில சமயங்களில் ஒரு வீதியிலும் சில நேரங்களில் இன்னொரு வீதியிலும் சுற்றித் திரிந்தாள். ஆனால் எந்த சிறுவர்களும் அவளுக்கு தென்படவில்லை. முதலில் எத்தகைய நிலை அவளுக்கு இருந்தது என்றால், ஒருவன் அவளை பிடித்து இழுப்பான், இன்னொருவன் அவளை நுள்ளி விடுவான், இன்னொருவன் அவளை தள்ளி விடுவான், இன்னொரு சிறுவன் அவளை ஏளனம் செய்வான். ஆனால் இன்று அவளுக்கு எந்த சிறுவனும் தென்படவில்லை. மதிய நேரம் வரை அவள் காத்திருந்தாள், ஆனால் மதியம் வரை எந்த சிறுவனும் தென்படவில்லை. இவ்வாறு
எந்த சிறுவனும் தென்படாததை கண்ட அவள் ஒவ்வொரு கடையாக சென்று அங்கிருப்பவர்களிடம், உங்கள் வீடு இடிந்து விழுந்து விட்டதா என்ன? உங்கள் குழந்தைகள் மரணித்து விட்டனரா? ஒருவரையும் காணவில்லையே, என்னவாயிற்று என்று கேட்டாள். இவ்வாறு அவள் ஒவ்வொரு கடையாக சென்று இதை கூறியதை பார்த்த பிறகு அவர்கள் அனைவரும், எவ்வாறு இருப்பினும் இவள் ஏசி பேசவே செய்கின்றாள், எனவே நாம் ஏன் தேவையில்லாமல் இவர்களை வீட்டில் அடைத்து வைக்க வேண்டும், அவர்களை விட்டு விடுங்கள், ஏனென்றால் என் நிலையிலும் இவள் ஏசி பேசத்தானே செய்கின்றாள் என்று அவர்கள் கூறினர். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நபிமார்களின் நிலையும் இவ்வாறே இருக்கின்றது. உலகம் அவர்களை ஏளனம் செய்கின்றது, துன்பத்தை தருகின்றது, அவர்கள் மீது அநீதி இழைக்கின்றது. எந்த அளவிற்கு துன்பத்தை தருகின்றது என்றால் அவர்களுக்கு வாழ்க்கையை கழிப்பது கூட கடினமாகி விடுகின்றது. ஒரு சாராரின் உள்ளங்களில் மக்கள் நம் மீது அநீதி இழைக்கின்றனர், ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்திருக்க கூடாது என்ற எண்ணமும் உருவாகி விடுகின்றது. ஆனால் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்களாலும் உலகத்தை விட முடியாது. உலகம் அவர்களுக்கு துன்பத்தை தரவில்லை என்றாலும் அவர்களிடம் செல்கின்றனர். ஏனென்றால் உலகம் அவர்களது கூற்றை கேட்க வேண்டும், அதனை அவர்கள் எவ்வாறு கேட்டாலும் சரியே என்று எண்ணி மக்களிடம் நபிமார்கள் செல்கின்றனர். பிறகு இவ்வாறு செல்வதனால் நல்ல மக்கள் கிடைக்கவும் செய்கின்றனர். அன்னார் கூறுகின்றார்கள், மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இளமை பருவ நண்பரும் தொடர்பில் இருந்தவரும் ஆவார். அன்னாரது கட்டுரையை எப்போதும் அவர் புகழ்ந்து வந்தார். ஆனால் அன்னாரது வாதத்திற்கு பிறகு, நானே இவரை பிரபலியமடைய செய்தேன், இப்போது நானே இவரை அழிப்பேன் என்று கூறினார். அந்த காலத்தின் மதிப்புமிக்க மௌலவியான மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி ஒருவரை குறித்து அவரை நான் அழித்து விடுவேன் என்று கூறி அவர் அழியாமல் இருப்பார், அந்த காலத்தின் மதிப்புமிக்க மௌலவியான முகமது ஹுசைன் பட்டாலவி ஒருவரை குறித்து நான் அவரை அழித்து விடுவேன் என்று கூறி அவர் அழியாமல் இருப்பார் என்று யாரால் கற்பனை செய்து பார்க்க முடியும்? நிச்சயமாக அவர் ஆற்றல் மிக்கவராக இருந்தார். அவர் எதை கூறினாரோ அதை அவரால் செய்யவும் முடியும். இது தவிர ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உறவினர்களும் கூட அன்னாரிடம் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். சிலர் பத்திரிகைகளிலும் கூட இவர் இவ்வாறு ஒரு வியாபாரம் செய்து வருகின்றார், இவர் பக்கம் யாரும் கவனம் செலுத்த வேண்டாம் என்ற செய்தியும் கொடுத்தனர். இவ்வாறு அவர்கள் முழு உலகிலும் இதனை பரப்பவும் விரும்பினர். பிறகு எனக்கு நினைவில் உள்ள விஷயமாகும், இது தவிர அன்னாரது வீட்டு வேலை செய்பவர்களும் இனி வீட்டு வேலையை செய்ய மாட்டோம் என்று கூறிவிட்டனர். அன்னாரது பணியாளர்களும் கூட பணி செய்வதிலிருந்து நிராகரித்து விட்டனர். இதற்கான காரணம் எங்களது உறவினர்களே ஆவர். ஆக நம்மவர்களும் அந்நியர்களும் இணைந்து அன்னாரை அழிக்க விரும்பினர். ஆனால் நடந்தது என்ன? இன்று அன்னாரது பெயர் உலகிலுள்ள 212 நாடுகளில் நினைவு கூறப்படுகின்றது. இது அன்னாரது உண்மைத்துவத்திற்கான ஆதாரம் இல்லை என்றால் வேறு என்ன? பிறகு அன்னாரது உண்மை தொடர்பாக ஒரு அடையாளத்தை எடுத்து கூறியவாறு கூறுகின்றார்கள், இறைவன் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நமக்கிடையில் ஏற்படுத்தியுள்ளான். மேலும் அன்னாரது இருப்பு நமக்காக அடையாளமாகவும் வலுவான ஆதாரமாகவும் ஆகிவிட்டது. எவர் ஒருவர் அன்னாருக்கு அருகில் அமர்ந்தாலும் அவருக்கு திருக்குரான் மற்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மைத்துவம் தென்படும். எதுவும் அவரை இஸ்லாத்தை விட்டு அகற்றுவதற்கு காரணமாக இருக்கவில்லை. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கரம்தீன் வழக்கு தொடரப்பட்ட போது மாஜிஸ்ட்ரேட் இந்துவாக இருந்தார். ஆரியர்கள் அன்னாருக்கு ஏதாவது ஒரு தண்டனை வழங்க வேண்டும் என்று அவரை தூண்டினர். மேலும் தாம் அவ்வாறு செய்வதாக அவர் வாக்குறுதியும் கொடுத்தார். காஜா கமாலுதீன் சாஹிப் அவர்கள் இவ்விஷயத்தை கேட்டு அஞ்சினார்கள். வழக்கின் சந்தர்ப்பத்தின் போது அன்னார் குர்தாஸ்பூரில் இருந்தார்கள். அவர்கள் அன்னாரை சந்திக்க வந்தார்கள். மேலும் உசூர் அவர்களிடம், உசூர், மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயமாகும், ஆரியர்கள் மாஜிஸ்ட்ரேட்டுடன் ஏதாவது ஒரு தண்டனை வழங்குவதற்கான வாக்குறுதியை பெற்றுவிட்டார்கள் என்று கூறினார்கள்.
அப்போது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படுத்திருந்தார்கள். உடனே எழுந்து அமர்ந்தவாறு, காஜா சாஹிப், இறைவனின் சிங்கத்தின் மீது எவர் கை வைப்பார்? நான் இறைவனது சிங்கமாவேன், கையை வைத்துதான் பார்க்கட்டுமே என்று கூறினார்கள். பிறகு அவ்வாறே நடைபெற்றது. அந்த நீதிமன்றத்தில் 2 மஜிஸ்ட்ரேட் இருந்தனர். அவர்களிடம் ஒன்றிற்கு பிறகு மற்றொரு வழக்கு வந்தது. அவர்கள் இருவருக்கும் கடுமையான தண்டனை கிடைத்தது. அன்னாருக்கு எதிராக வழக்கு தொடர விரும்பிய ஒருவரது வழக்கு தள்ளுபடியானது. இன்னொருவரின் மகன் நதியில் மூழ்கி மரணித்தான். மேலும் அவர் இதன் காரணமாகவே பைத்தியக்காரரே போன்று ஆகிவிட்டார். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த சம்பவத்தினால் அவரிடம் எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்பட்டது என்றால், ஒரு முறை நான் தில்லிக்கு சென்று கொண்டிருந்தேன். அவர் லூதியானாவின் ரயில் நிலையத்தில் என்னை சந்தித்தார். மிகுந்த வருத்தத்துடன் என்னிடம், அல்லாஹ் எனக்கு பொறுமையை மேற்கொள்வதற்கான நற்பாக்கியத்தை வழங்க நீங்கள் துவா செய்யுங்கள். என்னிடமிருந்து மிக பெரும் தவறுகள் நிகழ்ந்துள்ளன. எனது நிலை எப்படி உள்ளது என்றால், நான் பைத்தியக்காரனாகிவிடக் கூடாது என்று அஞ்சுகின்றேன் என்று கூறினார். மேலும் அவர் கூறினார், எனக்கு 2 மகன்கள் இருந்தனர். ஒருவன் இறந்து விட்டான். என்னையும் எனது இன்னொரு மகனையும் அல்லாஹ் அழிவிலிருந்து காப்பாற்ற துவா செய்யுங்கள் என்று அவர் கூறினார். அன்னார் எழுதுகின்றார்கள், இவ்வாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூற்றான இறைவனது சிங்கத்தின் மீது எவர் கை வைப்பார் என்பது நிறைவேறியது. இவ்வாறு ஆரியர்கள் தமது நோக்கத்தில் தோல்வியடைந்தனர். பிறகு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையின் ஒரு சுவாரஸ்யமான சம்பவமாகும். அன்னாருக்கு ஒரு நண்பர் இருந்தார்கள். அவர்கள் மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவியின் நண்பராகவும் இருந்தார். அவர்களது பெயர் மியா நிசாமுதீன் ஆகும். அவர்கள் 7 முறை ஹஜ் செய்துள்ளார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி ஆகிய இருவருடனும் நட்பு ரீதியிலான தொடர்பை வைத்திருந்தார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் புறம் இருந்து தோன்றியதற்கான வாதத்தை செய்த போது, மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி அன்னார் மீது குஃபுர் ஃபத்வா வழங்கியதனால் இவர்களது உள்ளத்திற்கு மிகுந்த வேதனை ஏற்பட்டது. ஏனென்றால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நேர்மையின் மீது இவருக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது. அவர் லூதியானாவில் வசித்து வந்தார். எதிர்க்கின்ற மக்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக ஏதேனும் கூறினால் அவர்களிடம் இவர் சண்டையிட்டவாறு, மிர்சா சாஹிப்பின் நிலையை சென்று நீங்கள் பாருங்கள், அவர் மிகச் சிறந்த நேர்மையான மனிதராவார். நான் அவர்களுடன் இருந்துள்ளேன். அவர்களிடம் திருக்குரானிலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை புரிய வைத்தால் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் ஆயத்தமாகி விடுவார்கள். ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார்கள். திருக்குரானிலிருந்து அவர்களது வாதம் தவறு என்று புரிய வைத்தால் அவர் உடனடியாக ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இவ்வாறு பலமுறை இந்த மக்களுடன் அவர் சண்டையிட்டுள்ளார். மேலும் அவர்களிடம் இவ்வாறும் கூறி வந்தார்கள், அதாவது நான் காதியான் சென்றால் அவர்கள் எவ்வாறு தமது வாதத்திலிருந்து தௌபா செய்யாமல் இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றேன். நான் திருக்குரானை திறந்து அவர்கள் முன்னால் வைத்து திருக்குரானில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உயிருடன் வானத்திற்கு சென்ற வசனங்களை எடுத்து கூறினால் உடனடியாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மேலும் அவர்கள் திருக்குரானின் விஷயத்தை கேட்ட பிறகு எதுவும் கூற மாட்டார்கள் என்பதை நான் நன்கு அறிந்துள்ளேன் என்றும் கூறி வந்தார். இறுதியில் ஒரு நாள் அவர்களுக்கு லூதியானாவிலிருந்து காதியான் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. காதியான் வந்தவுடன் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், தாங்கள் இஸ்லாத்தை விட்டுவிட்டீர்களா, திருக்குரானை மறுக்கின்றீர்களா என்று கேட்டார். அதற்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்னால் திருக்குரானை விடவே முடியாது என்று கூறினார்கள். அதற்கு அவர், நான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் வானத்தில் இருக்கின்றார்கள் என்பதற்கான பல 100 வசனங்களை உங்களிடம் ஆதாரமாக காண்பித்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார். அதற்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பல 100 வசனங்களை எல்லாம் வைக்க வேண்டாம், நீங்கள் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் காண்பித்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினார்கள். அதற்கு அவர், அல்ஹம்துலில்லாஹ், நான் இதனையே மக்களிடம் வாதம் செய்து வந்துள்ளேன். மிர்சா சாஹிப்பை ஏற்றுக்கொள்ள செய்வது கஷ்டமான விஷயம் அல்ல, வெறுமனவே மக்கள் கூச்சல் இடுகின்றனர் என்று கூறியவாறு பல 100 வசனங்களுக்கு பதிலாக 100 வசனங்களை மட்டும் மசீஹ் உயிரோடு இருப்பதற்கான ஆதாரத்தை வைத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார். அதற்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் ஒரு வசனத்தை காட்டினாலே நான் ஏற்றுக்கொள்வதாக கூறிவிட்டேனே. மேலும் எவ்வாறு 100 வசனங்களின்படி செயல்படுவது அவசியமோ அவ்வாறே ஒவ்வொரு சொல்லின்படியும் செயல்படுவது அவசியமாகும். எனவே 1 அல்லது 100 என்ற கேள்விக்கே இடமில்லை என்று கூறினார்கள். பிறகு மீண்டும் அவர், 100 இல்லை என்றாலும் 50ஐ காட்டினால் நீங்கள் உங்களது கூற்றை விட்டு விடுவீர்களா
என்று கேட்டார். அதற்கு அன்னார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், நான் ஒரு வசனத்தை காட்டினாலே போதும், நான் ஏற்றுக்கொள்வேன். அதற்கு அன்னார் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் ஒரு வசனத்தை காட்டினாலே போதும், நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறிவிட்டேனே என்று மீண்டும் கூறினார்கள். அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவிற்கு உறுதியாக இதை கூறினார்கள் என்றால், அவருக்கு திருக்குரானில் இத்தகைய வசனங்கள் இல்லாமல் இருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்தது. இறுதியில் அவர், சரி 10 வசனங்களை நான் காட்டினால் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார். அதற்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்தவாறு, நான் முதலில் இருந்தே என்னுடைய கூற்றில் நிலைத்து நிற்கின்றேன், நீங்கள் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் காட்டுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர், சரி நான் இப்போது செல்கின்றேன், 4-5 நாட்களில் திரும்பி வருவேன், திரும்பி வந்து உங்களுக்கு திருக்குரானில் உள்ள வசனங்களை எடுத்து காட்டுவேன் என்று கூறினார். இன்றைய நாட்களில் மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி லாகூரில் இருந்ததால் ஹஜ்ரத் முதல் ஹலீஃபாவும் அங்குதான் இருந்தார்கள். அப்போது இருவருக்கும் முபாஹிலாவிற்கான நிபந்தனைகளை வகுத்துக் கொண்டிருந்தனர். முபாஹிலாவின் தலைப்பு மசீஹ் இறந்து விட்டார் என்பதாகும். மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி, திருக்குரானுக்கு விளக்க உரையாக ஹதீஸ் இருக்கிறது, எனவே ஹதீஸிலிருந்து ஏதாவது ஒரு விஷயம் நிரூபணமாகிவிட்டால் அதனை திருக்குரானின் கூற்றாகவே கருத வேண்டும். எனவே ஹதீஸ் அடிப்படையிலேயே மசீஹின் மரணம் மற்றும் உயிரோடு இருப்பது தொடர்பாக விவாதம் நடைபெற வேண்டும் என்று கூறினார். ஆனால் மௌலவி சாஹிப் அவர்கள், ஹதீஸின் மீது திருக்குரான் மேலோங்கி இருக்கிறது, எனவே திருக்குரான் மூலமாகவே நமது கருத்தை நிரூபிக்க வேண்டும் என்று கூறினார்கள். இவ்வாறு இருவரும் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவியுடன் எப்படியாவது முபாஹிலா நடைபெற வேண்டும் என்பதற்காக அவரது பல கூற்றுகளை மௌலவி சாஹிப் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி, நான் எந்த நிபந்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வைக்க விரும்புகின்றேனோ அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களே என்பதால் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் மியா நிசாமுதீன் சாஹிப் அங்கு வந்தார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து விடை பெற்று இவரிடம் வந்து, இப்போது எல்லா வாதத்தையும் நிறுத்துங்கள், இப்போது நான் மிர்சா சாஹிப்பை சந்தித்து விட்டு வந்துள்ளேன், அவர்கள் இப்போது தௌபா செய்வதற்காக ஆயத்தமாக அமர்ந்துள்ளார்கள், நான் உங்களுக்கும் நண்பனாவேன், மிர்சா சாஹிப்பிற்கும் நண்பனாவேன், எனவே இந்த கருத்து வேறுபாட்டின் காரணமாக எனக்கு மிகுந்த துன்பம் ஏற்பட்டுள்ளது, மிர்சா சாஹிப்பின் இயல்பில் நேர்மை இருக்கிறது என்பதை நான் அறிவேன், எனவே அவரிடத்தில் நான் சென்று திருக்குரானிலிருந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு வானத்திற்கு சென்றதற்கான ஆதாரத்தை காண்பித்தால் மசீஹ் உயிரோடு இருப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் வாக்குறுதி வாங்கிவிட்டு வந்துள்ளேன், எனவே நீங்கள் எனக்கு 10 வசனங்களை தாருங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோத் கூறுகின்றார்கள், மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவியின் இயல்பில் மிகுந்த கோபம் இருந்தது, அவசரத்தன்மை கொண்டவர். அவர் மியா நிசாமுதீன் அவர்களை பார்த்து, முட்டாளே, நீ எனது எல்லா பணிகளையும் சீர்குலைத்து விட்டாயே, நான் 2 மாதங்களாக வாதம் செய்து இவரை ஹதீஸின் பக்கம் கொண்டு வந்துள்ளேன், நீயோ மீண்டும் திருக்குரானின் பக்கம் இழுத்து சென்று விட்டாயே என்று கூறினார். அதற்கு மியா நிசாமுதீன் சாஹிப், 10 வசனங்கள் கூட உங்களுக்கு ஆதரவாக இல்லையா என்று கேட்டார். அதற்கு அவர், நீ அறிவற்ற மனிதனாவாய், திருக்குரான் என்றால் என்னவென்று உமக்கு தெரியுமா என்று கூறினார். இதை கேட்டுவிட்டு நிசாமுதீன் சாஹிப் அவர்கள், பிறகு திருக்குரான் எங்கு இருக்கிறதோ அங்குதான் நான் இருப்பேன் என்று கூறிவிட்டு காதியான் வந்தார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்தார். இதுவே அவர்களது பையத் சம்பவமாகும். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், பாருங்கள், திருக்குரான் மீது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தது. அன்னார் மிகுந்த நம்பிக்கையுடன் திருக்குரான் எனக்கு எதிராக இருக்க முடியாது என்று கூறி வந்தார்கள். இதன் பொருள், திருக்குரானுக்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஏதோ குறிப்பான தொடர்பு இருந்தது என்றோ அல்லது அதற்கு அஹ்மதியா ஜமாத்துடன் குறிப்பான தொடர்பு இருக்கிறது என்பதல்ல, மாறாக திருக்குரான் உண்மையின் வழியை காட்டுகின்றது. எவர் உண்மையில் இருப்பாரோ அவருக்கு அது உதவி செய்யும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தாம் உண்மையில் இருக்கின்றோம் என்ற நம்பிக்கை இருந்தது. எனவே திருக்குரானும் அன்னாருடன் இருந்தது. இதன் காரணமாகவே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எனது ஏதாவது ஒரு வாதம் திருக்குரானுக்கு ஏற்ப இருக்கவில்லை என்றால் நான் அதனை குப்பையில் தூக்கி எறிந்து விடுவேன் என்று கூறி வந்தார்கள். இதன் பொருள், அன்னாருக்கு தனது வாதம் தொடர்பாக சந்தேகம் இருந்தது என்பதல்ல, மாறாக இதை கூற காரணம் திருக்குரான் என்னை உண்மைப்படுத்தும் என்ற நம்பிக்கை அன்னாருக்கு இருந்தது. இந்த நம்பிக்கைதான் நம்மை உலகத்தில் வெற்றி பெற செய்தது.
மேலும் இன்றும் நமது வெற்றிகளுக்கும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக தூது செய்தியை உலகில் கொண்டு சேர்ப்பதற்கான வழியாகவும் இது இருக்கின்றது. மேலும் நிச்சயமாக திருக்குரான் நம்முடனே இருக்கின்றது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நிச்சயமாக நினைவில் கொள்ளுங்கள், இறைவனது வாக்குறுதிகள் உண்மையானதாகும். அவன் தனது வாக்குறுதிக்கேற்ப உலகத்தில் ஒரு எச்சரிக்கையாளரை அனுப்பினான். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இறைவன் நிச்சயமாக அவரை ஏற்றுக்கொள்வான். மேலும் வலுவான தாக்குதல்கள் மூலமாக அவரது உண்மையை வெளிப்படுத்துவான். நான் உண்மையாகவே கூறுகின்றேன், இறைவனது வாக்குறுதிக்கேற்ப நான் வாக்களிக்கப்பட்ட மசீஹாக வந்துள்ளேன். விரும்பினால் ஏற்றுக்கொள்ளுங்கள், விரும்பினால் நிராகரித்து விடுங்கள். ஆனால் நீங்கள் நிராகரிப்பதனால் மட்டும் எதுவும் நடக்காது. இறைவன் எதை விரும்பினானோ அது நடந்தே தீரும். ஏனென்றால் இறைவன் முதலிலேயே பராஹினே அஹ்மதியாவில் கூறிவிட்டான், சதக்கல்லாஹு ரசூலஹு வ கான வஅதன் மஃஊலா. அதாவது அல்லாஹ் மற்றும் அவனது ரசூல் எதை கூறினார்களோ அது உண்மையானது, இறைவனது கட்டளையும் முழுமையானது. இப்போது நான் கடந்த ஜும்மா நாளன்று நியூசிலாந்தில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக சிறிது கூற விரும்புகின்றேன். கடந்த ஜும்மாவில் அது கூற வேண்டியது, ஆனால் நினைவில் இருக்கவில்லை. எவ்வாறு இருப்பினும் அதற்கு பிறகு ஒரு பிரஸ் ரிலீஸ் வழங்கியிருந்தேன். ஜமாத் சார்பாக இதற்காக இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பல பாவமற்ற ஒன்றுமறியாத மற்றும் குழந்தைகள் மார்க்க மற்றும் சமுதாய பகைமையின் காரணமாக உயிரை அர்ப்பணித்துள்ளனர், ஷஹீதாகியுள்ளனர். அல்லாஹ் இவர்கள் அனைவர் மீதும் கருணை காட்டுவானாக, கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் பொறுமையை வழங்குவானாக. நியூசிலாந்து அரசாங்கம், குறிப்பாக அங்குள்ள பிரதமர் மிக உயர்ந்த நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். மேலும் அரசாங்கத்திற்குரிய உரிமையை செலுத்தும் வகையில் அவர்கள் உரிமையை செலுத்தியுள்ளார்கள். அவர்கள் தமக்கே உரிய முன்மாதிரி ஆவார். முஸ்லிம் அரசாங்கமும் இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். மேலும் மார்க்க பகைமையை முடிவுக்கு கொண்டு வர தமது பங்கை ஆற்ற வேண்டும். அங்குள்ள பொதுமக்களும் இதற்காக முழு ஒத்துழைப்பை வழங்கியுள்ளார்கள். இன்று ஜும்மா நாளன்று ரேடியோ மற்றும் தொலைக்காட்சியில் இந்த அறிவிப்பையும் செய்துள்ளார்கள். அதாவது நாம் ஜும்மா நாளன்று முஸ்லிம்களுடன் நட்பு ரீதியில் நடக்கும் வகையில் அவர்களது பாங்கை தொலைக்காட்சியிலும் ரேடியோவிலும் வழங்குவோம். முஸ்லிம் அல்லாத பெண்களும் கிறிஸ்தவ பெண்களும் நட்புறவை வெளிப்படுத்தும் விதமாக தலையில் ஸ்கார்ஃப் மற்றும் துப்பட்டாவை அணிவதாக அறிவித்துள்ளார்கள். அல்லாஹ் இவர்களது இந்த நன்மையை ஏற்றுக்கொண்டவாறு இவர்களுக்கு உண்மையை அடையாளம் கண்டு கொள்வதற்குரிய நற்பாகியத்தை வழங்குவானாக. பள்ளிவாசலில் இருந்து அதிகமான முஸ்லிம்களை இந்த அநீதி இழைக்கும் கொலைகாரன் ஷஹீதாக்கி விட்டான். ஒரு பெண்மணியின் நேர்காணல் வந்து கொண்டிருந்தது. அந்த பெண்மணி மிகுந்த பொறுமை மற்றும் தைரியத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். அவர்களது கணவரும் 21 வயது மிக்க மகனும் இதில் தமது உயிரை அர்ப்பணித்துள்ளார்கள். அவர்கள் மக்களுக்கு உதவி செய்தவாறு தமது உயிரை துறந்துள்ளார்கள். எவ்வாறு இருப்பினும் ஒரு நன்மையை வேண்டி ஒரு நோக்கத்திற்காக உயிரை துறந்துள்ளார்கள். அல்லாஹ் இவர்களுடன் கருணையுடன் நடந்து கொள்வானாக. இது மிகவும் வருத்தத்திற்குரிய சம்பவமாகும். அங்குள்ள முஸ்லிம்கள் மிகுந்த பொறுமை மற்றும் தைரியத்தை வெளிப்படுத்தி காட்டியுள்ளார்கள். இதுவே ஒரு முஸ்லிமிடம் இருந்து எதிர்பார்க்கவும் படுகின்றது. இத்தகைய வெளிப்பாட்டையே ஒரு முஸ்லிம் வெளிப்படுத்தவும் வேண்டும். ஆனால் சில தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்கள் இதற்கு நாங்கள் பழி வாங்குவோம் என்று அறிவிப்பு செய்துள்ளார்கள். இது மிகவும் தீய விஷயமாகும். இவ்வாறு எதிர்ப்பு நீண்டு கொண்டேதான் செல்லும். அல்லாஹ் இஸ்லாத்திற்குள் இருக்கின்ற தீவிரவாத அமைப்பை முடிவுக்கு கொண்டு வருவானாக. மேலும் இஸ்லாத்தின் உண்மையான மற்றும் அழகிய போதனையை உலகில் பரப்புவானாக. மேலும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் காலத்தின் இமாமை ஏற்றுக்கொள்வதற்குரிய நற்பாகியத்தை வழங்குவானாக. இவ்வாறு அவர்கள் ஒன்றிணைந்து இஸ்லாத்தின் உண்மையான தூது செய்தியையும் அழகிய போதனையும் பரப்புபவர்களாக விளங்குவார்களாக. தொழுகைக்கு பிறகு சில ஜனாசா காயிப் தொழுகையை நான் தொலை வைப்பேன். முதலாவது ஜனாசா காதியானை சார்ந்த மௌலானா குர்ஷித் அகமது சாஹிப் வக்கீலுல் மால் தஹ்ரீகே ஜதீதுடையதாகும். 19 மார்ச் அன்று தமது 73வது வயதில் அன்னார் வஃபாத்தாகி விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் அருளால் மூசியாவார்கள். ஒரு நீண்ட காலமாக கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் மிகுந்த பொறுமை மற்றும் தைரியத்துடன் அன்னார் இந்த நோயை எதிர்கொண்டார்கள். இந்த நோயை பொறுத்து கொண்டார்கள். கடுமையான நோய் மற்றும் பலவீனம் இருந்த பிறகும் தனது கடமையை நிறைவேற்றுவதில் அன்னார்
எந்த குறையையும் வைக்கவில்லை. தொடர்ச்சியாக அலுவலகத்திற்கு வருவார்கள். மாறாக தமது வக்ஃபை இறுதி மூச்சு வரை சிறந்த முறையில் நிறைவேற்றுவதற்கு எந்த அளவுக்கு முயற்சி செய்யப்படுமோ செய்தார்கள். மாறாக உரிமையை செலுத்தும் வகையில் அதன் உரிமையை செலுத்தினார்கள் என்றே நான் கருதுகின்றேன். மர்ஹூம் அப்துல் அசீஸ் சாஹிப் தர்வேஷ் காதியான் மற்றும் ரயீசா பேகம் சாஹிபா ஆகியோரது மகனாவார்கள். பின்டி பட்டியாவை சார்ந்தவர். அன்னாரது குடும்பத்தில் அன்னாருக்கே முதலாவதாக அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்ளும் நர்பாகியம் கிடைத்தது. பையத்திற்கு பிறகு அன்னாரது பாட்டனார் கடுமையாக எதிர்த்தார்கள். இதனால் அவர்கள் அங்கிருந்து காதியான் ஹிஜ்ரத் செய்தார்கள். மேலும் இங்கேயே நிரந்தரமாக தங்கினார்கள். தமது இளமை பருவத்தில் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் மற்றும் காதியானின் தர்வேஷிகளின் நெருக்கத்திலேயே கழித்தார்கள். தாலீமுல் இஸ்லாம் காலேஜில் மெட்ரிக் முடித்தார்கள். பிறகு மதரசா அஹ்மதியாவில் கல்வி கற்றார்கள். 1967 மதரசா அஹ்மதியா காதியானில் மௌலவி பட்டத்தை பெற்றார்கள். காதியான் மதரசா அஹ்மதியாவிலேயே முதல் முறையாக அன்னாருக்கு போஸ்டிங் செய்யப்பட்டது. ஆசிரியராக நியமிக்கப்பட்டார்கள். 1982 மேனேஜர் பதராக நியமிக்கப்பட்டார்கள். சில காலம் பதர் பத்திரிகையின் ஆசிரியராகவும் இருந்தார்கள். 1989 ஆண்டு நாசிம் இர்ஷாத் வக்ஃபே ஜதீத் காதியான் என்ற அடிப்படையில் தொண்டாற்றினார்கள். இவ்வாறே நாயிப் நாசிர் இஷாத், சதர் மஜ்லிஸ் குதாமுல் அஹ்மதியா பாரத், நாயிப் நாசிர் பைத்துல் மால் போன்ற தொண்டுகளையும் அன்னார் சிறந்த முறையில் ஆற்றியுள்ளார்கள். 2006 ஆண்டு நான் அன்னாரை வக்கீலுல் மால் தஹ்ரீக் ஜதீதாக நியமனம் செய்தேன். இந்த பொறுப்பை அன்னார் தமது மரணம் வரை சிறந்த முறையில் தொண்டாற்றுவதற்கான நற்பேற்றை பெற்றார்கள். இவ்வாறே பல முக்கிய தலைமையக கமிட்டியின் சதராகவும் உறுப்பினராகவும் இருந்துள்ளார்கள். அமைப்பு ரீதியான ஏற்பாடுகளை நிர்வகிக்கும் திறமை கொண்டவர். பரந்த உள்ளத்துடனும் அர்ப்பணித்தலுடனும் தமது கடமையை மிகச் சிறந்த முறையில் அன்னார் நிறைவேற்றினார்கள். தஹ்ரீக் ஜதீத் சந்தாவில் இந்தியாவின் நிலையை முன்னுக்கு கொண்டு வருவதில் மிகச் சிறந்த முயற்சியை செய்தார்கள். மிக பின்தங்கி இருந்தது. அல்லாஹ்வின் அருளால் முன்னே கொண்டு வந்தார்கள். இயக்கத்தின் பணத்தை மிகுந்த கவனத்துடன் செலவு செய்து வந்தார்கள். சிறந்த அறிவையும் பெற்றிருந்தார்கள். அன்னாரது கட்டுரைகள் மிக சிறப்பாக இருக்கும். பல வருடங்கள் வரை பதர் பத்திரிகையின் வெற்றிக்காக சிறந்த நிர்வாகத்தை செய்வதற்கான நற்பாகியத்தை பெற்றார்கள். பதர் பத்திரிகையில் அன்னாரது கட்டுரைகள் மார்க்க ஞானங்களை உள்ளடக்கியதாகவும் உருது மொழியின் புலமையை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் அது அமைந்திருந்தது. ஹைதராபாத் தக்கனில் இருந்து ஒரு போட்டி நடைபெற்று வந்தது. அதாவது ஒற்றுமையை ஏற்படுத்துதல் என்ற தலைப்பில் கட்டுரை போட்டி நடைபெற்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை தொடர்பாக அந்த பத்திரிகைக்கும் அன்னார் ஒரு கட்டுரையை எழுதினார்கள். மேலும் அன்னார் எழுதிய கட்டுரை முதல் இடத்தை பெற்றது. இது அன்னார் இளைஞராக இருந்தபோது நடந்த விஷயமாகும். ஏறக்குறைய 40 வருடத்திற்கு முன்னுள்ள விஷயமாகும். அன்னார் பல நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர். விருந்தோம்பல் செய்வதிலும் அன்னாருடன் பழகுவதிலும் கடின உழைப்பிலும் சிறந்து விளங்கினார்கள். ஆண்டு மாநாட்டிற்கு முன்பாகவே விருந்தினர்களின் வருகைக்காக பெரும் முயற்சி செய்தவாறு அதற்காக ஆயத்தம் செய்து வந்தார்கள். குறைவான அளவில் ஏற்பாடுகள் இருந்தும் மிகச் சிறந்த முறையில் விருந்தினர்களுக்கான ஏற்பாட்டை செய்தார்கள். சிறந்த கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவர், ஏழைகளை கருத்தில் கொள்பவர், உயர் அதிகாரிகளுக்கு மிகவும் கட்டுப்பட்டு நடப்பவர், ஹிலாஃபத்துடன் ஆழமான தொடர்பை கொண்டிருந்தார்கள். அன்னாரது தொண்டு 52 ஆண்டு காலம் வரை நீண்டதாக பரவி இருக்கின்றது. அன்னாருக்கு 4 மகள்கள், ஒரு மகன் இருக்கின்றனர். ஒரு மகன் இங்கிருந்தார்கள். ஒரு மகள் அமெரிக்காவிலும் காதியானிலும் இன்னொரு மகள் இருக்கின்றார்கள். அன்னாரது மருமகன் ஹாலித் அகமது ஆலாதீன் சாஹிப் எழுதுகின்றார்கள், நோயிற்றிருந்த காலத்தில் ஓய்வெடுக்கும்படி அவர்களிடம் எப்போது நான் கூறினாலும் அன்னார் என்னிடம் எனது கடைசி மூச்சு வரை தொண்டாற்றியவாறு அல்லாஹ்விடம் செல்ல வேண்டும் என்பதே எனது விருப்பமாகும் என்று கூறி வந்தார்கள். இவ்வாறு தமது உடன்படிக்கையை அன்னார் நிறைவேற்றினார்கள். அன்னாரது நாயிப் சதர் மஜ்லிஸ் தஹ்ரீக் ஜதீத் அவர்கள் எழுதுகின்றார்கள், அன்னாருடன் மாணவ பருவத்திலிருந்து எனக்கு தொடர்பு இருக்கின்றது. எனக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் அன்னாருடன் பணி செய்ய நல்வாய்ப்பு கிடைத்துள்ளது.
நாயிப் நாசிர் பைத்துல் மாலாக அன்னார் நியமிக்கப்பட்டார்கள். அப்போது அன்னார் என்னுடன் ஒரு நீண்ட காலம் வரை மிகவும் சிறப்பாக பணியாற்றினார்கள். கட்டுப்பட்டு நடப்பவர், கடின உழைப்பு செய்பவர், பொருளாதார விவகாரங்களில் மிக ஆழமான பார்வை வைத்திருந்தார்கள். தஹ்ரீக் ஜதீத் பொறுப்பு இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போது பட்ஜெட் சில லட்சங்களாக இருந்தது. இப்போது அல்லாஹ்வின் அருளால் பல கோடி ஆகும். அல்லாஹ் இவர்களது அந்தஸ்தை உயர்த்துவானாக. இவர்களது குழந்தைகளுக்கும் இவர்களது நன்மைகளை தொடரச் செய்வதற்கான நற்பாகியத்தை வழங்குவானாக. இரண்டாவது ஜனாசா ஃபிஜியின் நாயிப் அமீரான மதிப்பிற்குரிய தாஹிர் ஹுசேன் முன்ஷி சாஹிப் அவர்களுடையதாகும். 5 மார்ச் அன்று தமது 72வது வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஃபிஜி ஜமாத்தின் நீண்டகால தொண்டராவார். நீண்ட காலமாக துணை அமீராக தொண்டாற்றும் நற்பாக்கியத்தை பெற்றவர். நேர்மையானவர், துவா செய்யும் பழக்கத்தை உடையவர், களப்பற்ற மற்றும் கண்ணியமிகு நபராவார். அல்லாஹ்வின் அருளால் மூசியாவார். சொத்துக்குரிய பங்கை தமது வாழ்நாளிலேயே செலுத்திவிட்டார். ஒரு மகனையும் நினைவாக அன்னார் விட்டு சென்றுள்ளார்கள். அந்த 2 குழந்தைகளும் அஹ்மதி கிடையாது. அன்னார் அல்லாஹ்வின் அருளால் ஃபிஜியின் கல்வித்துறையில் மிகுந்த சிறந்த பெயரை பெற்றுள்ளார்கள். காலேஜின் பிரின்சிபலாகவும், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் செக்ரட்டரி பிரின்சிபல் எஜுகேஷன் அதிகாரியாகவும் பணியாற்றியுள்ளார்கள். பிறகு அவர்களுக்கு முன்னேற்றமும் கிடைத்தது. டெப்டி டைரக்டர் எஜுகேஷனாக நியமிக்கப்பட்டார்கள். 1999 இந்த பதவியில் இருக்கும்போது பணி நிறைவு பெற்றார்கள். அரசாங்கம் இவர்களை மீண்டும் பணியில் நியமித்தது. பிறகு நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக அங்கிருந்து ஓய்வு பெற்றார்கள். அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டது தொடர்பாக நசர்பாங்காவின் சதர் ஹாமித் ஹசன் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், முன்சி சாஹிப்பின் முதல் போஸ்டிங் 1986ஆம் ஆண்டு நசர்பாங்காவின் பிரைமரி ஸ்கூலில் கிடைத்தது. நான் அப்போது பள்ளிக்கூடத்தின் செக்ரட்டரியாக இருந்தேன். எனவே அவர்களுடன் எனக்கு நட்பு ஏற்பட்டது. நாங்கள் பெரும்பாலான நேரங்கள் ஒன்றாகவே கழித்துள்ளோம். ஜமாத்திற்கு எதிராக இருந்த போதிலும் அஹ்மதியத் தொடர்பான விஷயங்களை அன்னார் கேட்டு வந்தார்கள், வாதம் செய்து வந்தார்கள். முன்ஷி சாஹிப் தமது மௌலவியை வாதம் செய்வதற்காக அழைப்பார். ஆனால் அவரது மௌலவி மறுத்து விடுவார். எனவே அன்னாருக்கு இதனால் மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது. பிறகு அல்லாஹ் அவர்கள் மீது அருள் செய்தான். அன்னாருக்கு காலத்தின் இமாமை ஏற்றுக்கொள்ளும் நர்பாகியத்தை வழங்கினான். ஹாமித் ஹுசைன் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருமுறை முன்ஷி சாஹிப் காதியானிலிருந்து திரும்பி வந்ததும் என்னிடம், நான் பைத்து துவாவில் உங்களுக்காக அதிகமாக துவா செய்தேன். அதாவது அல்லாஹ் உங்கள் மூலமாக என்னை இந்த இடத்திற்கு கொண்டு சேர்த்துள்ளான். அதாவது அவர்கள் மூலமாக அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்ளும் நர்பாகியத்தை வழங்கினான். எனவே பைத்து துவா சென்று அவர்களுக்காக துவா செய்து கொண்டே இருந்தார்கள். அதாவது இவ்வாறு துவா செய்தார்கள், அவர் என் மீது பெரும் பேருபகாரம் செய்துள்ளார் என்று துவா செய்தார்கள். அன்பிற்குரியவர்களுக்காக இப்படிப்பட்ட துவா செய்வது என்பது ஒரு அஹ்மதிக்கே இவ்வாறான எண்ணம் தோன்றும். அதில் 4வது கலிஃபத்துல் மசீஹ் ரஹ்மஹுல்லா அவர்கள் அன்னாரை ஃபிஜியின் துணை அமீராக நியமித்தார்கள். முபல்லிக் நயீம் இக்பால் சாஹிப் எழுதுகின்றார், அன்னார் களப்பற்ற நபராவார். மற்றவர்களிடமும் ஹிலாஃபத்திற்கு கண்ணியமளிப்பது மற்றும் கட்டுப்படுவதற்கு கூறி வருவார். தமது முன்மாதிரியையும் எப்போதும் வெளிப்படுத்தி வந்தார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால், காலத்தின் ஹலீஃபாவின் கருத்து இது என்று அவரிடம் கூறப்பட்டால் பிறகு தமது கருத்தை அன்னார் விட்டு விடுவார்கள். பிறகு 3வது ஜனாசா மாலியை சார்ந்த மதிப்பிற்குரிய மூசா சஸ்கோ சாஹிப் அவர்களுடையதாகும். 15 பிப்ரவரி அன்று அன்னார் வஃபாத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் ராணுவத்தின் கமாண்டர் ஆவார். ஜமாத்தை பற்றிய அறிமுகம் அன்னாருக்கு ஜமாத்தின் ஒரு நாளிதழ் மூலமாக ஏற்பட்டது. இதற்கு பிறகு அன்னார் வஸ்காசோ ரீஜனின் முபல்லிக்குடன் தொடர்பு கொண்டு தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்தார். 2012ஆம் ஆண்டு அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்ளும் நற்பேற்றை பெற்றார். 2013ஆம் ஆண்டு வஸ்காசோ நகரில் ஜமாத்தின் வானொலி நிலையம் அமைக்கப்பட்ட போது அதன் டைரக்டராகவும் அன்னார் நியமிக்கப்பட்டார். பிறகு அதே ஆண்டு அந்த இடத்தின் ஜமாத்தின் சதராகவும் அன்னார் நியமிக்கப்பட்டார். வானொலி மையம் நிறுவப்பட்ட போது அங்கு பெரும் எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டியது வந்தது. அன்னார் பெரும் ஞானத்துடனும் பொறுமையுடனும் நிலைமைகளை கையாண்டார்கள். மேலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டார்கள். சம்பந்தப்பட்ட துறையை தொடர்பு கொண்டு ஜமாத்தின் அறிமுகத்தை செய்தார்கள். அதே போன்று 2016ஆம் ஆண்டிலிருந்து தேசிய செயற்குழுவில் வெளியுறவு செயலராக தொண்டாற்றக்கூடிய நர்பாகியத்தை பெற்றார்கள். பையத் செய்த பிறகு தன்னையே
அன்னார் ஜமாத்தின் பணிகளுக்காக அர்ப்பணித்து விட்டார்கள். ஜமாத்தான தொழுகை மட்டுமின்றி தொடர்ச்சியாக தஹஜ்ஜுத் தொழுகையையும் அன்னார் தொழுது வந்தார்கள். களப்பற்ற நபராவார். ஹிலாஃபத்தோடு அளவு கடந்த அன்பு அன்னாருக்கு இருந்தது. ஹிலாஃபத்தின் ஒவ்வொரு திட்டத்திலும் லெப்பேக் என்று கூறுவதில் முன்னிலையில் அன்னார் இருந்தார்கள். தன்னுடைய நினைவாக 2 மனைவிகளையும் 10 மகள்களையும் 5 மகன்களையும் அன்னார் விட்டு சென்றுள்ளார்கள். அல்லாஹ் அன்னாரது அந்தஸ்தை உயர்த்துவானாக. அன்னாரது சந்ததிகளுக்கும் அன்னாரது நன்மையை தொடரச் செய்வதற்கான நற்பாகியத்தை வழங்குவானாக. முன்ஷி சாஹிப்பின் குழந்தைகள் அஹ்மதிகள் கிடையாது. அல்லாஹ் அவர்களுக்கும் காலத்தின் இமாமை ஏற்றுக்கொள்ளும் நற்பாகியத்தை வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.